உங்கள் எல்லாரையும் ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையே அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் ஸ்டைலில் சிக்கன் மஞ்சூரியன் செய்ய போகிறோம். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரைட் ரைஸ்க்கெல்லாம் செம்ம ஆப்டான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 1/2 கிலோ கறி எடுத்திருக்கேன். போன்லெஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்துட்டு குட்டி குட்டியாக மீடியம் பீஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மற்ற மசாலாஸ்லாம் பவுலில் சேர்த்துக்கலாம். ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் தனியாத்தூள், அடுத்தது வந்துட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன், பெப்பர் தூள் வந்துட்டு ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு, உப்பு வந்துட்டு 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு, 1 டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு, ஒரே ஒரு முட்டை எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நல்லா சேர்த்து மசாலாவை ரெடி பண்ணி வச்சுருங்க. இப்போ வந்து 1 டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு மசாலாவை பக்காவாக ரெடி பண்ணி வச்சிடலாம். இதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை வந்துட்டு சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு ஒரு 1 hour to 1.5 hours மேக்னேட் பண்ணி வச்சுருங்க. அந்த மசாலாலாம் ஃபுல்லாக சிக்கனில் கோட் ஆகணும். கோட் ஆகிட்ட பிறகு ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் நம்ம வந்துட்டு மேக்னேட் பண்ணி வச்சிடலாம். ஒரு தட்டு போட்டு மூடி. ஸோ 1.5 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து சூப்பராக மேக்னேட் ஆகிட்ருக்கும். ஸோ இந்த டைமில் ஒரு கடாய் வச்சு நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு, ரொம்ப எண்ணெய் சேர்த்துக்க வேண்டாம், ஓரளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதை வந்து நல்லா காயட்டும். நல்லா சூடான பிறகு சிக்கனை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். 65க்கு நம்ம எப்படி பொரிச்சு எடுப்போமோ அதே மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஏன்னா நம்ம இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் நல்லா கிறிஸ்பினஸ் இருக்கும். அதே மாதிரி மசாலாவும் எண்ணெயில் அவ்வளோவா பிடிக்காது. ஏன்னா நம்ம முட்டை சேர்த்துருக்கிறதுனால மசாலா வந்துட்டு ஃபுல்லாக சிக்கன்லேயே தான் மேக்னேட் ஆகிருக்கும். ஓகேங்களா, இந்த எண்ணெயை நம்ம ரீயூஸ் கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு எல்லாத்தையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துகிட்ட உடனே நல்லா கோல்டன் ஃப்ரை ஆன பிறகு பொரிச்சு எடுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சு சிக்கனை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, சிக்கன் எல்லாம் பொரிச்சு வச்சாச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பேன் வச்சு அதில் நம்ம இப்போ சிக்கன் 65க்கு யூஸ் பண்ண எண்ணெயை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன்லேருந்து 3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 3 துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 5 பல் பூண்டை வந்துட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட 2 வெங்காயத்தை வந்துட்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்து அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா வறுத்து வச்சிடலாம். அது வதக்கிட்ட பிறகு குடமிளகா ஒரு 1/2 குடமிளகாவை எடுத்து கட் பண்ணி விதையெல்லாம் நீக்கிட்டு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி அதையும் வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. கூட வந்துட்டு 1 டீஸ்பூன் வெறும் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 கிளாஸ்லேருந்து 1.5 கிளாஸ் சின்ன கிளாஸில் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். இது கொதித்து வர டைமில் ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து பவுலில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. அதை கலந்து விட்டுட்டு நம்ம கொதித்து வருது இல்லைங்களா கிரேவி, அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த கிரேவி வந்து நல்லா திக்காகும். அந்த கன்சிஸ்டன்சி வரும்போது 1 டீஸ்பூன் சோயா சாஸும் 2 டீஸ்பூன் சில்லி சாஸ் வந்துட்டு டொமேட்டோ சில்லி சாஸ்ன்னு கடையில் விற்கிது. அதை வாங்கி அதில் வந்துட்டு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ வந்துட்டு நல்லா அந்த சிக்கன் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்துட்டு எடுத்து அந்த மசாலாவில் கிரேவியில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. ஃபுல்லாக அந்த கிரேவி வந்துட்டு நம்ம சிக்கன் மேலே நல்லா கோட்டாகி இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா பரட்டி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சா சிக்கனும் வந்துட்டு இன்னும் நல்லா சாஃப்டாக வந்துடும். கூட வந்து அந்த மசாலாலாம் நல்லா கோட்டாகி வந்துடும். லாஸ்ட்டாக ஒன்று கொத்தமல்லி தழை இருக்குது இல்லைங்களா, அதை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்ப்ரிங் ஆனியன் இருக்குது இல்லைங்களா, வெங்காயத்தாள், அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான சிக்கன் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சிங்க. மேலே டொமேட்டோ சாஸ் போட்டு சர்வ் பண்ணலாம்.
டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட குவாலிட்டி ப்ராடக்ட்ஸில் நலங்கு மாவு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட வாங்கி சிஸ்டர் சூப்பராக இருக்குது நலங்கு மாவு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக வாங்கினவங்க நிறைய பேர். அதுக்கடுத்ததாக சியக்காய் தூள், செம்பருத்தி தூள், அடுத்தது மருதாணி தூள், ஆம்லா பவுட்ரு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருந்தோம். தலைமுடிக்கும் முகத்துக்கும் இதுவும் நல்ல ஒரு சேல்ஸு, நல்ல ஒரு ரீச் கொடுத்தது கஸ்டமருக்கு. அடுத்ததாக நம்ம செஞ்சது சோப்பு ரெடி பண்ணோம். சோப்பில் குப்பமேனி சோப்பு, துளசி சோப்பு, நலங்கு மாவு சோப்பு, மஞ்சள் சோப்புன்ட்டு சோப்புலேயே ஒரு 5-6 வெரைட்டி ரெடி பண்ணி அதையும் சேல்ஸ் போட்டோம். எல்லாமே நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்குது, நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க. இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் தான், குவாலிட்டி ஹேர் ஆயில். இதில் 12 விதமான பொருட்கள் நம்ம சேர்த்துருக்கோம். துளசி, கற்பூரவல்லி, அடுத்தது மருதாணி, செம்பருத்தி இலைன்ட்டு 12 பொருட்கள் சேர்த்துருக்கோம். செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை வச்சு தான் நம்ம இந்த ஹேர் ஆயிலை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா, கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இல்லாமல், உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இல்லாமல் இந்த அளவுக்கு எங்களால் வந்திருக்க முடியாது. ஸோ இந்த ஹேர் ஆயிலுக்கும் உங்களோட சப்போர்ட்டையும் அன்பையும் எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்து நல்லா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க.